students. Today we will discuss about the topic moment of inertia of uniform ring. Okay, so last topic நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா moment of inertia of a uniform rod அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா moment of inertia of a uniform ring அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் I அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா ஒரு ரிங் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதுதான் நம்ம பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் இருக்கக்கூடியது இது. அப்போ இப்படி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நான் இப்படி ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, அடுத்தது இன்சைடில் அப்படி வரையும்போது உங்களுக்கு இப்படி இருக்கும். தட்ஸ் ரிங் ஃபார்மேட். ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம ட்ரா பண்ணியிருக்கிறோம். ஓகே ரைட். இப்போ நம்ம இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிங்கோட ரேடியஸ் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆர் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். அப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஸ்மால் மாஸ் கன்சிடர் பண்ணிக்கிறோம். டிஎம். அப்போ இந்த மாஸோட டிஸ்டன்ஸ் இந்த எவ்வளோ டிஸ்டன்ஸில் கன்சிடர் பண்ணிக்கிறோம்னா டிஎக்ஸ் அப்படிங்கிறதுல கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். ஓகே, அப்போ இதில் எம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஓகே யூனிஃபார்ம் ரிங் ஆஃப் மாஸ் M. Okay, great. And R means என்னதுன்னா radius of the ring. Okay, to find the moment of inertia of the ring about an axis passing through its center and perpendicular to the plane. இந்த பிளேனுக்கு perpendicular to the plane அப்படின்னா சென்டர் ஆக்சிஸ். அப்போ இதுதான் வரும். ஸோ இதுதான் இப்படி இருக்கும்போது இதில் இப்படி இருந்துச்சு அப்படின்னா ஸோ இதனுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, சரி ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுங்க. let us take an infinity small mass dm. அப்போ இதுதான் நம்ம dm அப்படிங்கிறது ஒரு ஸ்மால் மாஸ், இன்ஃபினிட்டிஸ்லி ஸ்மால் மாஸ். ஓகே, ஸோ அதனுடைய லென்த்து நான் எவ்வளோ லென்த் எடுத்திருக்கேன் அப்படின்னா டிஎக்ஸ் அப்படிங்கிறது அந்த ஸ்மால் லென்த். ஓகே, ஸோ ஆர் இஸ் லொகேட் த டிஸ்டன்ஸ். ஸோ ஓகே, இதுதான் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம இப்போ இதில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஒரு ரிங் எடுத்திருக்கிறோம், ஒரு யூனிஃபார்ம் மாஸ் ஆஃப் ரிங் எடுத்திருக்கோம். அதில் இருக்கக்கூடிய சென்டர் ஆஃப் பாசிங் த்ரூ த பர்பெண்டிகுலர் டு த பிளேனில் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு இதில் நம்ம வந்து இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டிஐ இஸ் அ ஸ்மால் அப்போ நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டிஐ of this small mass dm. இந்த ஆக்சுவலி இந்த dm இருக்குல்லக்கண்ணா, இப்போ இந்த dm இவ்வளோ மாஸ் நம்ம கன்சிடர் பண்ணும்போது அப்போ அதனுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஜென்ரல் டவுன் ஆஃப் ஃபார்மாக வந்து I = mr². அப்போ இங்கே di = dm, இங்கே r². ஓகே ரைட், இதுதான் ஃபார்முலா. சரி, இப்போ லென்த் ஆஃப் த ரிங் சர்க்கியூமெண்ட்ஸ் ஆஃப் த சர்க்கிள். அப்போ லென்த், அப்போ இந்த சர்க்கிளில் அப்போ இந்த ரிங்கோட லென்த் அப்போ என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா சர்க்கியூமெண்ட் ஆஃப் சர்க்கிள் அப்படின்னா
length of the ring is circumference 2 pi r. Okay, right. அடுத்து as a mass uniformly distributed. அப்போ இதில் வந்து யூனிஃபார்ம்னு நம்ம ஒரு கொஷின் சொல்லியிருக்கோம்ல, யூனிஃபார்ம்னாலே அந்த ரிங்கில் மாஸ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் இருக்குன்னா ஸோ சேம் எல்லாம் ஒரே மாதிரியாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். அப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு இருக்கும்போது மாஸ் பார் யூனிட் லென்த், மாஸ் பார் யூனிட் லென்த், மாஸ் பார் யூனிட் லென்த் லாம்டா, தட் இஸ் டென்சிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ லாம்டா ஈக்குவல் டு, ஏன் இதையும் லீனியராக எடுத்துக்கோன்னா தட்ஸ் சேஃப் டைப் ஆஃப் வந்து ஸோ ஒரு லீனியர் டைப். ஓகே, இப்போ லீனியர் ரிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ லாம்டா ஈக்குவல் டு மாஸ் பார் யூனிட் லென்த். அப்போ மாஸ் எம், லென்த்து 2 pi r. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த ஹோல் மாசஸ் யூனிஃபார்ம் ரிங்குக்காக நான் எடுத்துருக்கிறேன். அடுத்தது த மாஸ் டிஎம் அப்படிங்கிறது என்னது, ஸ்மால் மாசஸ்ன்னு இருக்குமாக்கண்ணே, ஸ்மால் மாஸ், அதனுடைய லென்த் வந்து என்னது ஸ்மால் லென்த்து டிஎக்ஸ், டேக்கன் ஸ்மால் டிஸ்டன்ஸ், ரைட். அப்போ ஸோ டிஎம் ஈக்குவல் டு ஸோ லாம்டா, அப்போ டிஎம் வேணும் அப்படின்னா டிஎம் ஈக்குவல் டு லாம்டா இன்ட்டு டிஎக்ஸ். இது எப்படி சார் வந்துச்சு அப்படின்னா ஸோ லாம்டா இஸ் டென்சிட்டி இஸ் கான்ஸ்டன்ட், அப்போ ஸ்மால் மாஸ் டிவைடட் பை ஸ்மால் லென்த். ஓகே, அப்போ டிஎம் வேணும் அப்படின்னா ஸோ லாம்டா இன்ட்டு டிஎக்ஸ். ஓகே, நவ் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த என்டரிங் த ரிங். ஓகே, அப்போ டோட்டல் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம், டோட்டல் ரிங். இப்போ நம்ம வந்து இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டோட்டல் ஆஃப் த ரிங்கை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ ஸ்மால் மாசஸ்க்கு என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம், டிஐன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் டிஐ, அப்போ ஐ ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் டிஐ ஈக்குவல் டு, ஓகே ரைட். அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் டிஐயோட வேல்யூ தான் நமக்கு என்ன இருக்குது, டிஎம் ஆர் ஸ்கொயர்ட் அப்படின்ட்டு இருக்குது. ஓகே ரைட் கண்ணா, சரி ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஐ ஈக்குவல் டு ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் டிஎம்மோட வேல்யூ நமக்கு தெரியும், ஸோ லாம்டா இன்ட்டு ஸோ டிஎக்ஸ் இன்ட்டு ஆர் ஸ்கொயர். ஓகே, அடுத்து லாம்டாவோட வேல்யூ வந்து எம் டிவைடட் பை 2 pi r. ஓகே, அப்போ ஐ ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் லாம்டாவோட வேல்யூ எம் டிவைடட் பை divided by 2 pi r, 2 pi r, okay, into dx, okay, into r squared, right. அப்போ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே இந்த ஆர் ஸ்கொயர்டு என்ன பண்ணிக்கலாம், ஒன்று கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ஐ ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் எம் டிவைடட் பை 2 pi இன்ட்டு டிஎக்ஸ் இன்ட்டு ஆர்ன்னு இருக்கும். ஸோ இதில் கான்ஸ்டண்ட்டெல்லாம் நம்ம வெளியே எடுத்துடலாம். அப்போ ஐ ஈக்குவல் டு எம்ஆர் டிவைடட் பை, ஏன்னா ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் கான்ஸ்டன்ட்டு, மாஸ் கான்ஸ்டன்ட்டு, 2 pi கான்ஸ்டன்ட்டு. ஸோ அப்போ ஒன்லி வேரியேஷன் என்னது dx, ரைட் ரைட். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுவோம். த கவர் த என்டையர் லென்த் ஆஃப் அ ரிங், த ரிங் லிமிட் இன்டகிரேஷன் டேக் டு, என்ன லிமிட் டேக் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கிளுக்கு 0 to, ஏன்னா ஸ்டார்டிங் 0, அப்போ எண்டிங், அப்போ லிமிட் வந்து 0 to 2 pi r. சர்க்குமென்ட்ஸ் ஆஃப் த சர்க்கிளோட லென்த் வந்து நம்ம 2 pi r போட்டிருக்கோமா, அப்போ லிமிட் 0 to 2 pi r. அப்போ சப்ஸ்டியூட்டிங் த லிமிட் வேல்யூ, applying the equation I equal to mr
divided by 2 pi integration of upper limit lower limit. அப்போ lower limit வந்து 0, upper limit வந்து 2 pi r. அப்போ integration of dx. அப்போ the integration of dx equal to x அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ரைட். அப்போ I equal to mr divided by 2 pi, ஓகே, x 0 to 2 pi r. அப்போ லிமிட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்போ I equal to ஸோ mr divided by 2 pi, ஓகே, எக்ஸுக்கு பதிலாக நமக்கு என்னது 2 pi r மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக 0. அப்போ I equal to mr divided by 2 pi into 2 pi r. அந்த 2 pi cancelled. அப்போ I equal to mr squared. இதுதான் ஒரு யூனிஃபார்ம் ரிங்கோட சென்டர் ஆஃப் பாசிங் த்ரூ த ஆக்சிஸில் போகும்போது அதனுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I equal to mr squared. ஓகேங்கண்ணா, ரைட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நம்ம வந்து இன்றைக்கி நம்ம தெளிவாக ஒரு டாபிக் பார்த்துருக்கோம். இந்த டாபிக் என்னென்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் யூனிஃபார்ம் ரிங். ஓகே, அந்த யூனிஃபார்ம் ரிங் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அந்த ரிங்கோட மாஸ் ஃபஸ்ட்டு டோட்டல் மாஸ் எப்படி இருக்குன்னு கால்குலேட் பண்ணிக்கணும். அடுத்து அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு டோட்டல் அது எடுக்க முடியாது, அதனால் ஒரு ஸ்மால் மாஸ் கன்சிடர் பண்ணி அந்த ஸ்மால் மாஸோட மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்டையர் ரிங் ஆஃப் த நம்ம மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கால்குலேட் பண்ணும்போது நமக்கு I equal to mr ஸ்கொயர்னு கிடைக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.